ஹலோ ப்ளீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஆன்லைன் காதல் சீரீஸோட அடுத்த எபிசோட் பார்த்துலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹீரோவோட சின்ன வயசு கதையை தான் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், நல்லா வரைவாங்க. அதனால தான் ஹீரோவும் நல்லா வரைவார். அந்த டைமில் ஏதோ ஒரு பிரச்சனைனால அவங்க அம்மா ஹீரோ விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பா என்னதான் அவங்க அம்மா மேலே கோவமாக இருந்தாலும் ஹீரோவை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா மேலே இருந்த கோவத்தில் ஹீரோவை வரையவே விடுறதில்ல. இருந்தாலும் ஹீரோ அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் தனிமையில் அவங்க அம்மாவையும் இவனையும் சேர்த்து வச்சப்போல வரைஞ்சிட்டே இருப்பான். அந்த டைம் தான் ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கும் இது விஷயம் தெரிய வந்துடுது. அதனால அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு போர்டிங் ஸ்கூலில் சேர்த்துடுறாங்க. இப்படியே ஹீரோ போர்டிங் ஸ்கூலில் படிச்சுட்டு ஒரு நாள் யதார்த்தமாக ஒரு ஹாலுக்கு போயிருப்பாரு. அங்கே அவங்க அப்பாவோட மீட்டிங் ஏதோ நடந்துட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்போ தான் மீட் பண்ணிக்கிறாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. அப்போ ஹீரோவோட அப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அவரும் சுற்றி பார்க்குறாரு. கொஞ்சம் மெஸ்ஸாக தான் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாக்ஸ் தெரியுது. அதில் என்னடா இருக்குன்னு எடுத்து பார்த்தா அவங்க அம்மாவையும் அவனையும் சேர்த்து வரைஞ்சிருக்கான் போல. அதை பார்த்தோன்னே அவருக்கு மறுபடியும் கோவம் வந்துடுது. அப்போ ஹீரோ போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறாரு, திட்டுறாரு. வீட்டில் இருக்க எல்லா சாமாவையும் போட்டு கழிச்சு ஒரு மெஸ்ஸாக்கி விட்டுறாரு. அதனால ஹீரோ ரொம்ப வெறுப்பாயிடுறான். சரி, இதுக்கு மேலே நான் யாருக்காக வாழணும், எனக்குன்னு வாழறதுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, அதனால நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க மாடியிலேருந்து குதிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த டைமில் தான் கரெக்டாக ஹீரோயின் மெசேஜ் அனுப்புகிறாங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவும் டிஸ்டர்ப் ஆகி அப்படியே பின்னாடி போய் விழுந்துடுறாரு. அதனால ஹீரோவும் அந்த முடிவுலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. ஸோ இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் இருக்காங்க எனக்காக, ஸோ அவங்களுக்காகவே நான் வாழணுன்ற மாதிரி அவன் டிசைட் பண்ணிவிட்டு அவன் வாழ கண்டினியூ பண்ணுறான். அந்த டைமில் ஹீரோயின் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்கன்னா, நீ கொடுத்த பெண்ணுனால தான் எனக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது, தேங்க்ஸ் ஃபார் தட், நீ தான் என்னோட சேவியர் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதை படித்து பார்த்துட்டு நீ தான் என்னோட சேவியர்ன்ட்டு ஹீரோன்னு நினச்சிட்டு சிரிக்கிறாரு. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தான் ஹீரோயினை தேடிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தா ஹீரோயின் தனிமையில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணாரோ அதே நல்ல சுச்சுவேஷனையும் இப்போ ஹீரோயினை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அவர் என்ன திங்க் பண்ணுறாருன்னு, என்ன எப்படி இவ வெளியில் கொண்டு வந்தாலும் இந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் அவளை வெளியில் கொண்டு வரணும்னு டிசைட் பண்ணிட்டு ஹீரோயின் முன்னாடி போய் நின்றுட்டு, நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா, 3 மாதம் ட்ரையல் பீரியட், அதுக்கப்புறம் நான் இங்கே எதுவும் சொல்லாமல் கிளம்பிடுவேன், அது வரைக்கும் மட்டும் நம்ம பிக்னிக்கில் என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு எமோஷனல் இதில் இருக்காங்க இல்லையா, பிரேக் டவுனில். அதனால அவங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கு அது மாதிரி எந்த இன்ட்ரெஸ்ட்டோ கிடையாது, நீங்கள் என்னை அப்ரோச் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அந்த பெண்ணை காணுன்ற ஃபீலிங்லேயே அவங்க ரூம்குள்ளே இன்னொரு ரூம் இருக்கும் இல்லையா, அந்த சின்ன ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டு சோகமாக உட்காந்துட்டு அப்படியே அங்கேயே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் அவங்க தங்கச்சி வா நம்மளோட அடுத்த தங்கச்சி ஏதோ பேசணுமா, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா அவங்க பாட்டி உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த கடைசி தங்கச்சி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, நான் அவங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தர போகிறேன், நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. அவங்க அக்காலாம் ஒரு சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க. என்னது கல்யாணமா, என்ன பேசுகிறேன்னு உனக்கு புரியுதா, நீ இப்போ தான் நீ படிச்சுட்டு இருக்க, எதுக்கடி கல்யாணம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, என் பாய் ஃப்ரெண்ட் அவனுக்கு நிறைய மேட்ச் இருக்குது, அடுத்த 1 வருஷத்துக்கு அவங்க இருக்க மாட்டான், வெளிநாட்டில் தான் இருக்க போகிறான், அதனால என்னோட லைஃபோ லவ்வோ செக்யூர்டாக இருக்கணுன்றனால நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. உடனே அவங்க பாட்டி அக்காங்களாம் டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்போ அவங்க பாட்டி சொல்கிறாங்க, சரி ஓகே, நீ கல்யாணம் தானே பண்ணிக்க போகிற, முதல்ல நான் அவனை மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசலாம் சொன்னோடனே அவங்க தங்கச்சி ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அவங்க அக்கா எல்லாம் சரி ஓகேன்ட்டு கிளம்பிடுறாங்க. அந்த நடு அக்கா மட்டும், என்ன நீங்களும் பேசுகிறீங்க, உங்களுக்கு புரியுதா, அவள் என்னவோ கல்யாணம்ன்றா, நீங்களும் ஓகேன்றீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு சொன்னால் ஆளுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க. அவள் திருன்னு முழிச்சிட்டு வானத்தை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா. அம்மா நான் கரெக்டாக தானே பேசுகிறேன், இந்த வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது தானே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினும் கிளம்பி அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அந்த டைமில் ஹீரோ காஃபிலாம் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலான்னு வராங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு நைட்டு அவங்க சொன்னது தான் ஞாபகம் வருது. இது பாருங்க, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம், 3 மாதம் ட்ரையல் பீரியட் அப்படி சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது ஞாபகம் ஐயோ இவன் கண்ணில் படக்கூடாதுதான் சொல்லி ஒளிஞ்சு எஸ்கேப் ஆகிட்டு ஓடிடுறாங்க வெளியில். ஹீரோ மட்டும் மேலே காஃபிலாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அப்புறம் திரும்பி பார்க்குறாங்க ஹீரோயினுக்கு ஒன்று இருக்குன்ட்டு. ஆனால் ஹீரோயின் அவங்க இடத்துல இல்லை, அவங்க இன்னும் வரலன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ ஹீரோவும் கிளம்பிடுறாரு. எஸ்கேப் ஆகிட்டு வெளியில் வந்த ஹீரோயின் பார்க்குறாங்க, அங்கே ஜீனியஸ் இருக்கு அந்த நாய்க்குட்டி. அதை பார்த்துட்டே நீங்கள் இருக்கியா, நான் கொஞ்ச நாளைக்கு காஃபி ஷாப்புக்கு வர மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கொஞ்சிட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே அவங்க கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்லயும் அந்த ஹீரோ சொன்னதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு போல. அப்போ சைடில் திரும்பி பார்த்தா ஹீரோ அந்த பக்கம் ஜீனியஸை கூப்பிட்டு நடந்து வந்துட்டு இருக்காரா. அதை பார்த்த உடனே படப்படம் ஆயிடுது ஹீரோயின். கையுமே கண்ணில் மாட்டக்கூடாதுடா சொல்லிட்டு எழுந்து ஓட பார்க்குறாங்க. அப்போ போய் மறுபடியும் யார் மேலே இடிச்சிட்டு அவங்க மேலே இந்த மீல்ஸ் எல்லாத்தையும் கொட்டி விட்டுறாங்க. சாரிங்க நான் உங்களுக்காக பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு ஒரு பார்க்கில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பார்க்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குட்டி குட்டி கல்லுங்க இலைங்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்படியே டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல கரெக்டாக ஹீரோ வந்துடுறாரு. அங்கே பக்கத்தில் இருக்க பசங்க கூட நின்று விளையாடிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஐயோ இங்கேயும் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடுறாங்க. அப்போ கரெக்டாக அந்த பால் வந்து ஹீரோயின் மேலேயே பட்டுடுது. அதை பார்த்தோன்னே ஹீரோவில் சாரிங்க அப்படின்றாங்க. ஆனால் அவங்க முகத்தை கூட காமிக்க முகத்தை மறைச்சிட்டு ஓடி போயிடுறாங்க. இங்கேருந்து கிளம்புனவங்க சரி ஒரு காஃபி குடிக்கலான்ட்டு காஃபி ஷாப்புக்கு போனால் அங்கேயும் ஹீரோ வந்து நிற்கிறாரு. அதை பார்த்தோன்னே இவன் என்னடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆர்டர் பண்ண அந்த காஃபியை கூட வாங்காமல் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கொடுத்துட்டு இவங்க எஸ்கேப் ஆகிட்டு வெளியில் போயிடுறாங்க. இப்படியே அந்த நாள் முழுக்க ஹீரோ கண்ணிலே படாமல் ஹீரோயின் எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. அந்த டைமில் ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்குமா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, நான் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்னது விலகிக்க போறியா, இந்த ப்ராஜெக்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது, இதுலேருந்துலாம் நீ விலகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. அப்போ அவங்க பாட்டி வேற யோசிச்சு பார்க்குறாங்க, ஒரு வேளை இவங்க 2 பேர் ஏதாவது ஆர்குமெண்ட் எதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பாட்டி இப்படி சொன்னனால ஹீரோயினும் கொஞ்சம் சோகமாக இருக்காங்களா. இதை வந்துட்டு அந்த பாட்டியோட அசிஸ்டன்ட் இருப்பார் இல்லையா, அவரும் அதை பார்த்துடுறாரு. இப்படியே அந்த நாளும் முடியுது. அந்த டைமில் ஆஃபீஸில் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அந்த அசிஸ்டன்ட் மட்டும் தான் இருக்காரு. அந்த டைம்லேயே ஃபோன் ஒன்று அடிக்குது. யார்டான்னு எடுத்து பார்த்தா அது வந்து ஹீரோயினோட தங்கச்சி தான் போல. அவங்க கால் பண்ணிட்டு உடனே இந்த இடத்துக்கு வாங்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவனும் வந்துட்டு அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா அவன் ரோடு கடையில் நின்று சாப்பிட்டுட்டு பே பண்ணலான்னு போகும்போது அவன் நோட்டீஸ் பண்ணியிருக்க போல ஃபோனை ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு போயிட்டான்ட்டு. ஸோ அவங்க வந்துட்டு உடனே கால் பண்ணால் கரெக்டாக இவர் எடுத்திருக்காரு. அதனால ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த காசும் பே பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த டைமில் தான் அந்த பொண்ணுக்கு ஒரு கால் வருது பிளைண்ட் டேட் போகிறதுக்காக. என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு உன்னை பார்த்துருக்கானா, அந்த பையன் உங்ககிட்ட பிளைண்ட் டேட் போகலாமான்னு கேட்குறான். ஓகே உனக்குன்னா சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃபோட்டோ யாருன்னு பார்த்தா அந்த பையனும் நல்லா இருக்கான். அதை வந்துட்டு அந்த ஆள்கிட்டே காமிக்கிறாங்களா. உடனே அந்த அசிஸ்டண்ட்டில் ஓகே நல்லா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே அடுத்த நாளும் வந்துட்டு அந்த பிளைண்ட் டேட்டுக்கு அழகாக ரெடி ஆகிட்டு வெளியில் வராங்களா. அப்போ வந்து அவங்க பாட்டி கேட்குறாங்க, எங்கடி போகிறேன்னா நான் பிளைண்ட் டேட்டுக்கு போகிற பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவன் ஏன் போகலை அப்படின்னு கேட்கும்போது இல்லை இவ்வளோதான் போகிற பாருங்க ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளில வந்துட்டு ஏன்டி இப்படிலாம் சொல்கிற அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறாங்களா. பாட்டி இப்போதைக்கு நம்பணும்னா நீ பிளைண்ட் டேட்டுக்கு போகிற மாதிரி நடிச்சு தான் ஆகணும். பாரு எனக்கு நிஜமாலே பிளைண்ட் டேட் இருக்கு, நான் கிளம்புறேன், நீ எங்கேயாவது போய் டைம் பாஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பி வச்சிடறாங்க. அப்படியே ஹீரோயின் கிளம்புறாங்க. எப்படியாவது இந்த நாளை வந்து சீக்கிரம் போக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்பாட்டுக்காக போகிறாங்க. அந்த டைமில் ஒரு காஃபி ஷாப் போகிறாங்களா. அங்கே வந்து ஹீரோ வந்துடுறாரு. அதை பார்த்தோன்னே ஐயோ இந்த காஃபி வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி ஹீரோ கண்ணில் படக்கூடாதுன்னு தான் நடந்துகிட்டே இருக்காங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. அப்போ வந்துட்டு சரி இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லி கிளம்புறாங்களா. அந்த டைமில் வந்துட்டு ஹீரோ மாதிரி யாரோ ஒருத்தவங்க முன்னாடி நின்றுட்டு அந்த நாயை கொஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னே ஹீரோ தான் நினச்சிட்டு திரும்புறாங்க. ஆனால் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ கிடையாது, வேற ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். இவங்க திரும்பின இடத்துல தான் ஹீரோ வந்துட்டு இருக்கான். ஹீரோனை பார்த்தோன்னா ஹாய்ங்க உங்களை தான் நான் கால் பண்ணி கூப்பிடலான்னு நினச்சி நீங்களே வந்துட்டீங்க, வாங்க உங்களுக்காக நான் ஜாம் பாட்டிலில் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க, மல்டிபிள் வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஹீரோயின் இல்லை எனக்கு சிக்னல் வந்துருச்சு நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு அவங்க கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. அப்போ ஹீரோ மெதுவாக நடந்து வந்துட்டே இருக்காரா. அப்போ ஹீரோயின் முன்னாடி போறவங்க லைட்டாக அந்த வண்டியில் இடிக்கிற மாதிரி போறாங்க. அப்போ ஹீரோ இழுத்து விட்டுறாரு. அப்போ ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. அவங்க கையும் வந்து அடிபட்டுடுது. அப்போ ஹீரோல பார்த்துட்டு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்களா. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க இல்லைங்க விட்டுருங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் ஹீரோல இல்லைங்க நீங்கள் வந்து டிசைனர் கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரீட் பண்ணி தான் ஆகணும், பாருங்க கையெல்லாம் வீக்கம் வந்துடுச்சு உடஞ்சிருக்கு போது வாங்க போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த இடத்துல கோவப்பட்டுட்டு பாருங்க உங்களால் எனக்கு என்னென்ன நடந்துட்டு இருக்கு, உங்களால தான் வந்துட்டு எனக்கு ஆஃபீஸ்க்கோ வர பிடிக்கல, உங்களால தான் நான் ஆசையாக போகிற அந்த கேஃபேக்கு கூட போக முடியல, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், உங்களால என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகுது எனக்கு பிடிக்கல, இத்தனை நாள் என் வாழ்க்கையில வந்து நான் எப்படி இருந்தேனோ அப்படிதான் இருக்க விரும்புறேன், யாரோ ஒருத்தவங்க புதுசா வந்துட்டு என்னை விட்டுட்டு மறுபடியும் போறது எனக்கு தாங்கிக்க முடியாது, அந்த இழப்பை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு இப்பதான் புரியுது அவங்க வந்துட்டு ஹீரோயினை எவ்வளவு அஃபெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் இதை பாருங்க ஒரு நெய்பரா மட்டும் தான் உங்களை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன், தயவு செஞ்சு வாங்க, இந்த ஒரு டைம் மட்டும் உங்களுக்கு பக்கத்துல நின்று உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு மட்டும் தான் நான் நிற்பேன், அதுக்கப்புறம் வந்து நான் கிளம்பிடுவேன், தயவு செஞ்சு வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அப்போ ஹீரோனும் அதை ஒத்துக்கிட்டு அவங்க போறாங்களா. அங்கே போனால் லைட்டாக மைல் ஃப்ராக்சர் தான் ஆயிருக்கு போல, கொஞ்சம் வந்துட்டு இந்த பேண்ட்லாம் போட்டிங்கன்னா சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஹீரோ பார்த்துட்டு சரி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க நான் வெளியில உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில வந்துட்டு அவர் யோசிச்சு பார்க்குறாரு. ஒரு வேளை நம்மளால இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க கையில ஒரு பேப்பர் இருக்கு. அது என்னன்னு பார்த்தா அந்த கேஃபேல வந்துட்டு ஆர்டர் பண்ண பில் இருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு ஹீரோவும் நான் பார்த்துருப்பாரு யாரோ ஒருத்தவங்க ஒளிஞ்சு போறாங்க ஆர்டர் பண்ணிட்டு அப்படின்ட்டு. ஸோ அது ஹீரோயின் தான்ன்றது புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்மளால இவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க போல, இனிமேட்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயினும் அவங்க பேண்டெல்லாம் போட்டுட்டு வெளியில வராங்களா. அப்போ வந்து ஹீரோ பார்த்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்துட்டு உங்களை எவ்வளோ அஃபெக்ட் பண்ணியிருக்கேன், உங்களை எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சிருக்கேன்னு எனக்கு புரியுது, இனிமேட்டு நான் வந்துட்டு உங்க லைஃப்ல வரமாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க
அது மட்டும் இல்லாமல் இந்த கேஃபேல தங்கிட்டு இருக்கேன் இல்லையா, நான் சீக்கிரம் காலி பண்ணிடுறேன், நீங்கள் வந்துட்டு அவங்களோட கேஃபேக்கு அடிக்கடிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை கார் ஏற்றி விட்டுறாங்க. ஹீரோயின் ஏதோ சொல்ல வராங்க, ஆனால் அதை கூட கேட்காம நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி வழி அமுச்சு வச்சிடுறாரு. அப்படியே கிளம்பி கேஃபேக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த தாத்தா வந்து கிளீனிங்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ சொல்கிறேன் நானே க்ளீன் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு க்ளீன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தாத்தா சொல்கிறாரு, நீ இருக்கனால எனக்கு ஒரு பக்க பலமாக இருக்குது, என்னோட பையன் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லும் போது ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு, ஐயோ நான் இப்போ இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாமா, சரி கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்புறமா சொல்லலாம்னு நினச்சிட்டு விட்டுறாங்க. அடுத்த நாள் இவங்க கடைசி தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஏதோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அதை பார்த்த உடனே அந்த தங்கச்சி பயந்துடுறா. ஸோ பாய் ஃப்ரெண்டை தேடிட்டு வரும்போது பாய் ஃப்ரெண்ட் எதிர்க்க தான் வந்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு சொல்கிறா, பயப்படாத ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்க வந்து அடிபடுற மாதிரி போனாங்க, நான் அவங்களை காப்பாற்றிட்டு வழி அமைச்சிட்டு வந்தேன், அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படி சொல்கிறாங்களா. என்னை மன்னிச்சுட்டு நான் லேட்டாக வந்துட்டு உனக்கு கோவமா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்களா. அதுக்கு வந்து அவர் சொல்கிறா, இல்லை இப்போ தான் எனக்கு உன் மேலே மரியாதை அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, எங்கள் பாட்டி வந்து உங்களை மீட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னா அவனுக்கு படன்னு ஆயிடுது. என்னது பாட்டி மீட் பண்ண சொல்லியிருக்காங்களா, நீ எதுவும் பயப்படாத, எங்கள் பாட்டி வந்து ரொம்ப ஜோவியலாக தான் இருப்பாங்க, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு அவங்கள கிளம்புறாங்க. அப்படியே ஹீரோயின் அவங்க ஆஃபீஸ் போகிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ உட்காந்துட்டு மேஜிக் ஷோலாம் காமிச்சிட்டு இருக்காங்க அங்கே இருக்க கலீக்ஸ்க்கெல்லாம். அவங்க பார்த்துட்டு இப்படிலாம் ட்ரிக் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினும் அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி இருக்கும் மார்னிங்லாம் சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ ஒரு மீட்டிங்கும் நடக்குது. அந்த மீட்டிங்கில் ஹீரோ அவங்க பாட்டி கிட்ட சொல்கிறாங்க, இது போல் நான் வந்துட்டு ஃபீல்ட் விசிட் பண்ண போகிறேன், அந்த இடத்துல வந்துட்டு இன்னும் நல்லா ட்ரெடிஷ்னலாக நிறைய இருக்கும், நான் கற்றுக்க போகிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே கிம் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே இதுதான் கரெக்டான டைம் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்த்து வைக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இதை பாருமா அவரும் கிளம்புறாரு, நீயும் போக்கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கு வேறு மீட்டிங்லாம் இருக்குன்னா, இதோ இன்னொருத்தர் இருக்கால அவன் அட்டன் பண்ணிப்பான், நீ முதல்ல இவங்களோட போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே பாட்டின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பத்துக்கும் ரெடி ஆகுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் வந்துட்டு அந்த இடத்துக்கு கரெக்ட் டைமுக்கு போயிடுறாங்க. ஆனால் ஹீரோ தான் வர லேட் ஆகுது போல், என்னடா இவன் இன்னும் வரலையே சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா ஹீரோ ஃபுல் ட்ரெடிஷ்னல் லுக்கில் வந்திருக்கான். அங்கே இருக்கவங்களாம் சுற்றி இவனே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் பார்க்குறாங்க, என்னடா இவன் இந்த கோலத்தில் வந்திருக்கான்ட்டு. அப்போ ஹீரோ வந்து சொல்கிறான், நான் இன்னும் அடுத்த 10-20 வருஷத்துக்கு இந்த பக்கம் திரும்பி பார்ப்பேனா தெரியல, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் வந்து என் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது பாருங்க, இவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இருக்க எல்லாமே நான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் இல்லை சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த கலை வண்ணத்தெல்லாம் பார்த்துட்டு வரைஞ்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் தேவையான அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த டைமில் இந்த நடந்து போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்துட்டு இதோ உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் அழகாக இருக்கீங்க, உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படிலாம் சொல்கிறாங்களா. சரி எடுத்துக்கோங்கன்ட்டு அவரும் வந்துட்டு எல்லாருக்கும் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. நிறைய பேரும் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த டைமில் ஹீரோ சொல்கிறாரு, இதை பாருங்க இப்படியே நின்றுட்டு இருந்தேன்னா ஆளாளுக்கு வந்து என்ன ஃபோட்டோ கேட்பாங்க போல, நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன், நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் அங்கே இருக்க டிசைன்ஸ்லாம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினை யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கு அவங்க பேரை சொல்லிட்டு. அந்த டைமில் ஹீரோ வந்துடுறாரு ட்ரெஸ் மாற்றிட்டு. வந்து பார்த்தா ஹீரோயினை காணும். ஆனால் அவங்க வரைஞ்சிட்டு இருந்த பேப்பர், பேக்கு, காஸ்ட்லியான கேமரா எல்லாமே அங்கேயே விட்டுட்டு போயிருக்காங்க. ஹீரோ யோசிக்கிறாரு, இவ்வளோ காஸ்ட்லி ஐட்டம்ஸ்லாம் இங்கே விட்டுட்டு இவன் எங்கே தான் போனான்ற மாதிரி அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப நேரம் ஆயும் வரல. அதனால ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ஃபோனும் அங்கே தான் இருக்கு. ஓகே இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு தேடி போகிறாங்க. அங்கே போனால் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு மண்டபத்தில் உட்காந்துட்டு ஹீரோயின் லைட்டாக கண் கலங்கி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, என்னாச்சு எதுக்காக இப்படி இருக்கீங்கன்னா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க போகலான்றாங்களா, இல்லை நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அந்த டைமில் ஹீரோயினே மீறி அவங்கள பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யாரும் என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்தது, எங்கள் அம்மா என்னை கூப்பிட்ற மாதிரி அதே பேர் வச்சு கூப்பிட்டாங்க, அதனால தான் அந்த சத்தத்தை கேட்டு நான் அந்த வழியாக வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ லைட்டாக திரும்பி பார்க்குறாரா. அப்போ வந்து ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஒரு நாள் அவங்க ட்ரிப்பு கிளம்பியிருப்பாங்க போல். ஸோ 2 காரில் போயிட்டு இருக்காங்க. ஒரு காரில் அவங்க அப்பா அம்மா அவங்களோட கடைசி தங்கச்சி, இன்னொரு காரில் பாட்டி இவளும் இவங்களோட தங்கச்சியும் போயிருக்காங்க. முன்னாடி அப்பா அம்மாவோட கார் போயிட்டு இருக்கு. தங்கச்சி வந்து ஹாய் ஹாய் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பின்னாடி இருந்து பார்த்துட்டே இருக்காங்க. சிக்னலும் ஆன் ஆகுது. ஸோ இவங்க போறாங்க பாருங்க. யாரோ ஒரு பெரிய ட்ரக் மாதிரி வந்து இடிச்சிடுது. எல்லாரும் ஷாக்ல அப்படியே நிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஆன் ஸ்பாட்ல இறந்துட்டு இருப்பாங்க போல. அவங்க தங்கச்சி மட்டும் எப்படியோ காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்துடுறாங்க. இவ்வளோ பெரிய இழப்பை பார்த்த உடனே அவங்களால தாங்கிக்கவே முடியல. எங்கள் அம்மா அப்பாவை நான் இப்படி தான் இழந்துட்டேன்ற மாதிரி சொல்லி கண் கலங்குறாங்க. இப்போதான் அவங்க சென்ஸுக்கே வராங்க போல. ஐயோ நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன்னா சாரி சொல்லிட்டு அவங்க அப்படியே எழுந்துக்கிறாங்க. அப்போ ஹீரோவில் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சரி இருங்க இந்த சீனரி நல்லா இருக்கு, நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு பார்த்தா ஹீரோவும் அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் அங்கேயே விட்டு வந்துட்டார் போல. வாங்க முதல்ல போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரலாம் சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போகிறாங்க. அந்த டைமில் நைட்டே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கோ கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க பிளைண்ட் டேட்டுக்கு அந்த பையன் வந்திருக்கான் போல. நான் மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த அசிஸ்டன்ட் இருக்காங்களா அவங்களே லிஃப்ட்குள்ள வராங்க. இந்த விஷயத்தை கேட்டுட்டு இதை பாருங்க கிம் உங்களை கூப்பிடுறாங்க, ஏதோ இம்பார்ட்டன்டா பேசணுமா, முதல்ல அங்க போங்க, அவனை பார்க்கத விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணும் இல்ல சரி நான் இன்னைக்கு வர முடியாது, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் கட் பண்ணிட்டு
அவளும் கிம் பாக்கிறதுக்கு போயிடுறாங்க. எனக்கு என்னவோ இந்த அசிஸ்டன்ட்டுக்கு இவங்க மேல லைட்டா ஃபீலிங்ஸ் வந்துச்சு போல, அதனால தான் அவர் இப்படி வியர்டா ஆக்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். இந்த தங்கச்சியும் போயிட்டு கிம்மை மீட் பண்ண போறாங்களா, நீங்க கூப்பிட்டீங்களாமே அப்படி சொல்லிட்டு அவ திறந்துட்டு உள்ள போய் பார்த்தா அங்க கிம்மே இல்ல. எதுக்கு இவர் என்ன மேல போங்கன்னு சொன்னாருன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க இல்லையா, வர வழியில வந்துட்டு அந்த குட்டி பசங்க பால் விளையாடிட்டு இருந்தாங்களே, அவங்க ஹீரோவை கூப்பிட்டுட்டு எனக்கு நீங்க அன்னைக்கு ஒரு பால் ஆடி காமிச்சிங்களா, அதே மாதிரி பண்ணி காமிக்கிறீங்களா அப்படி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோ பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. இது ஹீரோயின் பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோவை பார்த்துட்டு அவருக்கு ஒரு பேர் சொல்றாங்க. அது என்ன பேர்னா எலிக்கு இன்னொரு பேரும். வகையான எலி என்ன பண்ணும்னா அவங்களோட இனம் மட்டும் இல்லாம வெளியில இருக்க இனத்தோட சேர்ந்துட்டு ரொம்ப சகஜமா ஃப்ரெண்ட் ஆயிக்குமா. அந்த பேரை ஹீரோக்கு சொல்லிட்டு நீயும் அந்த மாதிரி தான் சகஜமா எல்லாரோடையும் பழகுற அப்படி சொல்லிட்டு போறாங்க. அப்போ ஹீரோ போய் ஸ்டாப் பண்ணிட்டு சொல்றதோ கரெக்ட் தான், நான் எல்லாரோடையுமே சகஜமா பழகணும் ஃப்ரெண்ட் ஆகணும் தான் நினைக்கிறேன். ஆனா உன்கிட்ட சொன்னதுக்கு அர்த்தம் அது கிடையாது. நான் உன்னை நீ தனிமையில இருக்க, தனிமையோட கொடுமையில இருக்க, நான் அதுல இருந்து உன்னை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் இந்த மாதிரி ஒரு நிலையில இருந்து வந்தா எல்லாரும் என்னை புள்ளி பண்ணாங்க. புதுசா ஒரு காலேஜுக்கு போகும்போது அங்க என்ன புள்ளி பண்ணாங்க. என்னை அவங்களோட ஒருத்தனாவே ஏத்துக்கவே இல்லை. அந்த மாதிரிலாம் நான் கஷ்டத்துல இருக்கும் போது என்ன ஒருத்தவங்க இந்த மாதிரி தான் வெளியில கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் நானும் உன்னை வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாராம். அப்போ ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க. அவன் சொல்றதும் கரெக்டு தான், நான் தான் இதுலேருந்து வெளியில வரணுன்றதை யோசிக்கிறாங்க. அப்படியே போய் ஹீரோக்கு அவருக்கு பிடிச்ச அந்த ஃபேவரட் மில்க் இருக்கும் இல்லையா, அது ஒன்று வாங்கிட்டு ஹீரோக்கு ஆப்போசிட் ரோட்லேருந்து தூக்கி போடுறாங்க. ஹீரோ வாங்கிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டைம் ஹீரோ கிட்ட ஏதோ சொல்றாங்க. ஹீரோக்கு தான் ஒரு காது கேட்காது இல்லையா, ஸோ கேட்கல என்னன்னு கேட்குறாரு. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க நானே சொல்றேன் அப்படின்ட்டு ரோடை கிராஸ் பண்ணிட்டு இப்போ ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நீ அன்னைக்கு எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தியே 3 மாசம் ட்ரையல் பீரியட் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு, அது இன்னும் வேலிடா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா அப்படின்ட்டு ஹீரோ இழுக்கும் போது அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இல்லை பரவாயில்ல நான் தப்பா கேட்டேன்னு நினைக்கிறேன் விட்டுரு அப்படி சொல்றாங்களா. இல்லை அது இன்னும் வேலிட் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயினும் சகஜமா பேசுற மாதிரி ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு வரல, ஏன்னா அவங்க சகஜமா பேசி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு போல. அவங்க ஏதோ ஒன்று பேச ட்ரை பண்றாங்க, வளர்றாங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க, நீ கவலைப்படாத, நீ இதுலேருந்து நீ எப்படியோ வெளியில வந்துருவேன், உன்னால எல்லாருக்கூடயுமே சகஜமா பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நான் அதை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆயிக்கிறாங்க. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும் போது எதிர்க்க ஒரு கார் வருது. அதுல இருந்து லைட் ஹீரோ மேல பட்ட உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி சென்சிட்டிவ் ஆகுது. அப்போ அவங்க காதுக்குள்ள சத்தமும் கேட்குது. அவங்களுக்கு எதுவும் நினைவு வருது. என்னன்ட்டு யோசிச்சுட்டு நிற்கும் போதே அவருக்கு கண்ணும் மங்கலாகுது. ஹீரோயின் சரியா பார்க்க முடியல. ஸோ இந்த இஷ்யூவை கொண்டு போயிட்டு அடுத்த நாள் ஹீரோ டாக்டர் போய் பார்க்குறாங்க. அதுக்கு டாக்டர் என்ன சொல்லியிருப்பாரு, நான் உன்னோட சாப்டர்ல இன்னும் ஒரு சில விஷயங்கள் புதைஞ்சுதான் கிடக்கு. அந்த சம்பவங்களுக்கு நிகரான யாராவது ஒருத்தவங்களை நீ மீட் பண்ணும்போது அந்த சம்பவம்லாம் உனக்கு ஞாபகம் வர ட்ரை பண்ணும். ஆனால் அந்த டைம் உனக்கு வலி அதிகமாகவும் இருக்கும், என்ன நடக்கும்னு உனக்கே தெரியாது. ஸோ அதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆளுங்கிட்ட நீ கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுன்ற மாதிரி டாக்டரும் சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு ஹீரோ கண்ணாடி வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ டாக்டர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, உன்னோட மனசுக்குள்ள இன்னும் ரகசியங்கள் புதைஞ்சு கிடக்கு, அதை ஓப்பன் பண்ணாத வரைக்கும் நல்லது தான், லாக்குள்ளே இருக்கதா எப்பவுமே சேஃப், ஓப்பன் பண்ணுறதை விடன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் இந்த வாழ்க்கை வாழ்கிறதே அந்த பொண்ணால் மட்டும் தான், அந்த பொண்ணு மட்டும் எனக்கு எந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் கொடுக்கலன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். அதனால அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன். ஸோ நான் இந்த பழைய விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வரதுனால எனக்கு ஏதாவது நடக்கும் அப்படின்னா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் இந்த டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு அவங்க ஹீரோயின் நின்றுட்டு இருக்கும் போது ஹீரோயின் டக்குன்னு அந்த ஷவரை பிடிங்கிடுறாங்க. நான் வாஷ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன திடீர்னு காலையிலேயே வந்திருக்கீங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும் போது, ஆமா எனக்கு ட்ரையல் பீரியட் இருக்குல்ல, 3 மாசம் தானே, அதை யூஸ் பண்ண வேண்டாமா, அதனால தான் வந்தேன் அப்படி சொல்றாங்களா. அப்போ ஹீரோ உடனே ஹீரோயின் கையிலேருந்து அந்த ஷவரை பிடிங்கிட்டு அவங்களுக்கு தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே என்ன இப்படிலாம் பண்றீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்கும்போது, இல்லைங்க நான் யாரு கூடாது புதுசா பழகுறேன்னா இந்த மாதிரி தான் தண்ணி அடிச்சு நான் வெல்கம் பண்ணுவேன் அப்படி சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோயின் 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அந்த தாத்தாவோ ஜீனியஸோ வராங்க. அவங்கள பார்த்த உடனே ஹீரோயின் போய் ஹை எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேட்கும்போது, அப்பா நீ ரொம்ப வருஷம் கழிச்சு சிரிச்சிருக்கப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த தாத்தாவோ சொல்றாரு. தாத்தா இவங்க 2 பேருக்கும் நல்ல காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு அவரும் குடிச்சிட்டு இருக்காரா. அப்ப ஹீரோ போயிட்டு ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படி பாக்குற அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்கும்போது, இல்ல என் இதயமா இருக்குமோன்னு நினைச்சு அப்படின்றாங்களா. என்ன சொன்ன புரியல அப்படின்னு ஹீரோயின் கேட்கறாங்க. ஒன்னும் இல்ல காஃபி சொன்ன அப்படி சொல்லிட்டு அவரும் அப்படி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் வேலையை விட்டு வெளில வரும்போது கார்ல யாரோ கத்திக்கிட்டே வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் கார்ல தொங்கிக்கிட்டே அவங்க பேருக்கு சொல்லிட்டு வராங்க. என்னடா இப்படி நிக்கிறேன், என்னாச்சு அப்படி கேட்குறாங்களா. வேலை முடிஞ்சிச்சா, வேற ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, எந்த பிளானும் கிடையாது அப்படி சொல்றாங்களா. அப்போ வா நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு கூட்டு போறாங்க. இதை கிம்மும் அவங்களோட அசிஸ்டண்ட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இவங்க 2 பேர் மேல ஒரு கண்ணுவே என்ன நடக்குது எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்றாங்க. அப்புறம் யோசிச்சு பாக்குறாங்க, நான் நினைச்சேன் அக்காவும் தங்கச்சும் சேர்ந்து ஏதோ ஃப்ராடு பண்றாங்கன்ட்டு, கடைசியில பார்த்தா அது உண்மைதான் போலியே அப்படி
அப்படி சொல்லிட்டு கிம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. இப்படி ஹீரோயினை காரில் அள்ளி போட்டுட்டு வந்த ஹீரோ ஒரு ஆறு முன்னாடி உட்காந்துட்டு வா நம்ம சிக்கன் சாப்பிடலாம் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் என்னது சிக்கன் ஆறு முன்னாடி, என்னடா உனக்கு விசித்திரமான ஒரு ஆசைலாம் இருக்குன்னு அப்படி சொல்கிறாங்களா. இதை பாரு, நான் கொரியாவுக்கு வரும்போது ஒரு லிஸ்ட்டை எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் பண்ணணுன்ட்டு, அதனால தான் நான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படி சொல்கிறாங்களா. சரி நீ வெயிட் பண்ணி நான் போய் சிக்கன் எடுத்துகிட்டு வரேன், அது வரைக்கும் என்னோட லிஸ்ட்டை பார்த்துட்டு அப்படி சொல்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தா அது பெரிய லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. கடைசியில் வந்து ஏதோ ஒன்று ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன இருக்குன்னா ஒருத்தவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு, அதை ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுருக்கான். இதை பார்த்துட்டே இருக்கும் போது சிக்கனும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஹீரோ. அப்போ வந்து பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாரு டான்சிங் ரிவர் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லாயிருக்கும், அங்கே போனால் வந்து பட்டாசுலாம் வெடிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு எல்லா பழசுலாம் ஞாபகம் இது. அந்த இடத்துல தான் வந்துட்டு ஹீரோயின் அந்த பாய் ஃப்ரெண்ட் இறந்ததுக்கப்புறம் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் ஹீரோவும் போய் அந்த இடத்துல பார்த்துருப்பாங்க ஹீரோயினை. பழசெல்லாம் ஞாபகம் வரும்போது அவங்க ஓடிய போயிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு ஹீரோயினுக்கு. இதை வந்து ஹீரோவும் பின்னாடி இருந்து கவனிச்சுட்டா இருக்காரு. ஸோ உடனே ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சிக்கன் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் யாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. எங்கேன்ட்டு ஹீரோயின் கேட்குறாங்களா, வா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிற சொல்லி ஒரு சைக்கிளை கையில் கொடுத்துட்றாங்க. உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதா அப்படி கேட்குறாங்களா. நான்லாம் சூப்பராக ஓட்டுவேன் ஹீரோயின் சொல்லும்போது, அப்போ வா என்னை ரேஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. போய் கரெக்டாக அந்த டான்சிங் ரிவர் கிட்ட தான் நின்றுட்டு இருக்காங்க. அது பார்த்த உடனே ஹீரோயினுக்கு லைட்டாக கண் கலங்குது. அப்போ ஹீரோ டக்குன்னு டாப்பிக்கை மாற்றி விட்டு பாரு எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படிலாம் சொல்கிறாங்களா. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் வந்து இந்த இடத்துக்கே வரக்கூடாது, வந்தால் எனக்கு ஒரு பேட் மெமரிஸ் தான் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் அதை வந்துட்டு நீ ரொம்ப நல்ல மெமரியாக இப்போ மாற்றிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் தான் ஜெயிச்சேன், வா எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. ஹீரோயின் வீட்டில் வந்துட்டு அவங்க கடைசி தங்கச்சி சொல்லியிருப்பாங்க இல்லையா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வரான்ட்டு. இப்போவும் அதான் சொல்கிறாங்க, என் பாய் ஃப்ரெண்ட் வரான் 7 மணிக்கு வரான், எல்லாரும் டக்குன்னு வந்துடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ 2 அக்காவும் சொல்கிறாங்க நாங்கள் டான்னு வந்துடுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி டிஸ்பர்ஸ் ஆகுறாங்க. அந்த தங்கச்சி வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஸ்கூலுக்கு ஹீரோ பார்க்கலான்னு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்போ யார்கிட்டயும் நின்று பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்கிறான், நான் உங்கள் ஃபோன் நம்பர் கூட எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கேன், நாம 2 பேர் டேட் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. உடனே அந்த பையனும் வந்து சொல்லுவான், இல்லை எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இது எல்லாத்தையும் அந்த தங்கச்சி வந்து அரை குறையமாக கேட்டுட்டு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வரா. அப்போ வந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை மலிப்பி கூட்டிட்டு போயிடுறாரு. அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு லைட்டாக டவுட் வர மாதிரி தான் இருக்கு. ஆஃபீஸில் இருக்க ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்க கிம் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு நம்ம ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து மேனிக்யூன்ஸ்லாம் அனுப்ப வேண்டியது இருந்துச்சு, நான் தான் மறந்துட்டேன், கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது, சீக்கிரம் சொல்லி சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ஹீரோவும் கார் எடுத்துகிட்டு வராரா. உனக்கு ஒரு 20 மினிட்ஸ் டைம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட 2 hours டைம் இருக்குங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஹீரோயின் அப்போ என்ன ட்ராப் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவங்க உட்காந்துக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ ஒரு மாதிரிங்கிறாரா. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப டைம் இல்லை, கொஞ்சம் சீக்கிரம் போறியா அப்படி சொல்கிறாங்க. ஹீரோவும் கொஞ்சம் தட்டு மாதிரி தான் வண்டி ஓட்டுறாரு. ஆனால் ஒரு இடத்துல பின்னாடி வந்து ஹார்ன் அடிக்கிறாங்களா, அந்த சத்தம் வந்து ரொம்ப அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி போய் இடிச்சிடுது. அதை பார்த்த உடனே முன்னாடி இருக்கவங்க வந்து சண்டை போடுறான், என்னை வந்து இடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது நான் கவர் பண்ணுறேன், நான் இங்கே இருந்து உங்களுக்கு எல்லா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸையும் கவர் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கிட்டே போய் சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிடி, இந்த டைம் நான் உன்னை ஹெல்ப் பண்ண முடியாது, நீயே கொஞ்சம் கார் புக் பண்ணிட்டு போயிடுறியான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ஹீரோயினுக்கும் புரியுது, இந்த மாதிரி அதிகமான சத்தம் வந்துச்சுன்னா அவங்க டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க இல்லையா. ஸோ அது புரிஞ்சுட்டு நானே போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஹீரோ வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா வந்துடுறாங்க. 2 பேரும் மாறி சாரி சொல்லிக்கிறாங்களா, நான் தான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன், இல்லை நான் தான் வந்துட்டு ஒன்று அவசரமாக கிளம்புன்னு சொன்னேன், என்னோட தப்பு தான் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் இஷ்யூ இருக்குது, அதனால தான் நான் வந்து யாருமே வண்டியில் ஏற்றுறதில்லை, நான் மட்டும் தான் ட்ராவல் பண்ணுறது, இது வரைக்கும் ஒரே தடவை தான் பெண்ணை கூட்டிகிட்டு போயிருக்கேன், அந்த டைமில் இப்படி தான் போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், அதனால தான் நான் யாரையும் கூட்டிகிட்டு போகல அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஒருத்தர் மேலே இருக்க ஒருத்தரோட குறைய தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது, நான் ஏதோ பெருசாக ஃபீல் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீயும் எனக்கு காது கேட்கலன்றதை பெருசாக ஃபீல் பண்ணக்கூடாது சொல்கிறாங்களா. சரி நான் இதெல்லாம் மறந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. இப்போ நைட்டு 7 மணி ஆயிடுது. ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்களே, அவங்க பாய் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்துட்டாங்க 7 மணிக்கு. உனக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிடுச்சு. உடனே அவ சொல்றா, நீ பயப்படாத, எங்க பாட்டி ரொம்ப நல்ல பாட்டி, அவங்க வந்துட்டு உங்க கூட ரொம்ப ஜோவியலா இருப்பாங்க, நீ வேணா பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்ப பாட்டி வந்துட்டு வழியில நிற்கிறாங்க. ஹாய் அப்படி சொல்லான்ட்டு நிமிந்து பார்த்தா 2 பேரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கும்னா, நம்ம கிம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து டிமென்ஷியான்னு ஒரு நோய் இருக்கு போல. ஸோ நடந்து போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஏதோ மறந்துட்டு எங்க போகணுன்றது கூட ஞாபகம் இருக்காம அப்படியே நின்றுவாங்க. மாதிரி வேற ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கூட டக்குன்னு அவங்களே மறந்துட்டு என்ன பண்றாங்கன்னே தெரியாம நின்றுவாங்க. இதெல்லாம் தான் வந்துட்டு அந்த நோய்க்கான சிம்டம்ஸ். இதை ஒரு நாள் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது கிராஸ் பண்றதுக்காக நின்று இருக்காங்க. சிக்னல் போட்ட பிறகு கூட அவங்க வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் தெரியாம அப்படியே ரோட்ல நின்றுட்டாங்க. இந்த டைம்ல தான் வந்து பாய் ஃப்ரெண்ட் காரனும் பார்த்துருப்பான். பார்த்துட்டு அவங்கள காப்பாத்துறதுக்காக போய் நின்று அவங்கள காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்பதான் அந்த அவங்க தங்கச்சி மீட் பண்றதுக்கும் லேட் ஆயிருக்கும், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான்னு பயந்துருப்பாங்க இல்லையா. இந்த டைம்ல அந்த பாய் ஃப்ரெண்ட் கிம் அதை காப்பாத்திருப்பாரு.
நம்பர். இப்போ ஒருத்தர் நேர் பார்த்தாச்சு இல்லை, பார்த்ததுக்கு இவங்களுக்கு இந்த டிமென்ஷியா நோய் இருக்குன்றதும் அவங்களுக்கு தெரியும், இவங்க தான் நம்மளை காப்பாற்றினாங்கன்னு கிம்முக்கு தெரியும். இப்போ இவங்க 2 பேருக்குமே ஒரு ஆக்வர்ட் ஃபீல் வந்துருச்சு. உடனே கிம் வந்து ஹக் பண்ணுற மாதிரி கிட்ட போயிட்டு, எங்கள் பசங்க யாருக்குமே இதை தெரியாது, தயவு செஞ்சு நீ சொல்லிடாத அப்படின்னு சொல்லி தான் மிரட்டி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டைம் பார்த்தா இவங்க 2 அக்காங்களும் வரல, இன்னும் லேட் ஆகிட்டே இருக்குது. உடனே அந்த பையனுக்கு இன்னும் ஃபீல் அதிகமாக இருக்கிறதுனால அவன் டக்குன்னு எழுந்துட்டு, இல்லை எனக்கு இன்னைக்கு மூடு சரியில்லை, நான் இன்னைக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறான். அப்போ அவங்க தங்கச்சி வந்து சொல்கிறாங்க, பாட்டி ஏன் இப்பெல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது கிம் சொல்கிறாங்க, இல்லை எனக்கும் இன்னைக்கு மூடு சரியில்லைம்மா, இன்னைக்கு விட்டு நம்ம கண்டிப்பாக இன்னொரு நாள் அவனை கூப்பிடலான்ட்டு சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக 2 அக்காங்களும் டான் வந்து நிற்கிறாங்களா. அப்போ வந்துட்டு என்ன மன்னிச்சிடுமா நான் லேட்டாக வந்துட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த தங்கச்சியில் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் இப்போ கிளம்பிட்டான், நீங்கள் பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறோம். நீ என்ன கோவமாக இருக்கியா அப்படின்ட்டு 2 பேரும் கேட்குறாங்களா. ஒன்றும் இல்லை நான் கோவமெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் தூரமாக போயிட்டு, உங்கள் 2 பேருக்கும் பொறாமை, எனக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகுதுல்ல அதனால உங்களுக்கு பொறாமை அப்படின்ட்டு கத்தி விட்டு அவள் போயிடுறான். அடுத்த நாள் ஹீரோயினோட தங்கச்சி வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிற மாதிரி தெரியுது. அவளுக்கு இப்போ டவுட் இருந்தது, யார் கூட இவன் போயிட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு இவளும் போயிட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறா. அங்கே வந்துட்டு அந்த ஒரு பொண்ணு ஃபோன் நம்பர் கேட்டிருப்பா இல்லையா, அந்த பொண்ணோட முடி மாதிரி தான் இருக்குது. உடனே இவ உள்ளே போயிட்டு யாருக்காக இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது பார்த்தா அங்கே அவங்க அக்கா தான் இருக்காங்க. அவங்க தான் வந்திருப்பாங்க போல. அவங்க மட்டும் இல்லை, அவங்க கூட இன்னொரு அக்காவும் வந்திருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. கூட்டத்தில் இவ்வளோ போய் ஜாயின் பண்ணிட்டு 4 பேர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒன்று யோசிச்சு பார்க்குறா, என்ன நடந்திருக்கோன்னா அன்றைக்கி மதியானமே வந்துட்டு அவங்க கிம்மை போய் மீட் பண்ணியிருப்பாங்க போல். அப்போ அவங்க கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க, இல்லை எனக்கு இப்போ அவ்வளோலாம் ஒன்றும் உடம்பு சரியில்லை, எனக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு சில கடமைகள்லாம் இருக்குது, அதனால அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நீ யார்கிட்டயும் சொல்லிடாத அப்படின்ற மாதிரி பையன்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சரி இவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு அவனும் அதை பற்றி ஏதோ சொல்லலை அவங்க கிட்ட. அப்படியே அடுத்த நாள் ஹீரோயின் 2 பேரும் கிளம்பி ஃபீல்டு விசிட்காக கிளம்புறாங்க. அது வந்து கொஞ்சம் தூரம் இருக்கும் போல், அதனால ரெண்டல் கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் வண்டி ஓட்டு சொல்லிட்டு அவங்க ஓட்டுறாங்க. இந்த டைமில் வந்துட்டு மழை லைட்டாக பெய்ய ஆரம்பிக்குமா. அப்போ ஹீரோயினில் இந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு ஜன்னலாக திறந்துவிட்டு ஸ்மெல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மழையும் தூர ஆரம்பிச்சிடுது. ஸோ வைப்பர் ஆன் பண்ணி விட்றாங்க. அது அந்த டைமில் பார்த்து வேலை செய்யல, மழையும் தபன்னு பெய்ய ஆரம்பிச்சிடுது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, மேலே இது ரூஃப் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி அங்கேருந்து எனக்கு நீ வழி சொல்லி நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. இவன் எழுந்து திறக்கிறான், ஆனால் அவன் மேலேயே கொட்டுன்னு கொட்டுது. அதனால அவன் மூடிட்டு அதெல்லாம் செட் ஆகாது, நம்ம மெதுவாக ஸ்லோ பண்ணிக்கலாம் அந்த பக்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயினும் அப்படியே ஸ்லோ பண்ணுறாங்க. அப்போ ஹீரோவே லைட்டாக அவங்க கை மேலே கை வச்சுட்டு ஸ்டீரிங்கை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஓரமாக போய் நிறுத்துறாங்க. அப்போடா நல்ல வேலை நம்ம சேஃபாக வந்துட்டு சொல்லும் போது பார்த்தா 2 பேர் கையை பிடிச்சிட்டு இருக்காங்களா. உடனே கை எடுத்து விட்டு சேஃபாக நில்லு, நான் வந்து ரெண்டல் காருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி கால் பண்ணால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த காரில் ஒர்க் ஆகாது, நம்ம வேற ஒரு கார் தான் விடணும், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு புது கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஹீரோவும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, ஐயோ நமக்கு சேவ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என்னோட சேவியர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாங்க. யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோவோட அம்மாவோட அம்மா வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு டே கொரியாக்கு வந்து இத்தனை நாள் ஆகுது, இன்னும் நீ என்னை வந்து பார்க்கல அப்படின்ட்டு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. யார்டா இது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இவங்க என்னோட கோவர்க்கர், என்னோட சும்மா ஃபீல்ட் ட்ரிப்காக வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாட்டிமா வந்து ஒரு வேலை கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பாளோன்ற நினச்சிக்கிட்டு தான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படியே 3 பேர் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்களா. அங்கே வந்து ஹெர்பல் ட்ரீ மாதிரிலாம் ஒன்று கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு வா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது பாட்டிமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கப்பு கூட பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, இங்கே இருக்க நிறைய ஐட்டம்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த பாட்டிமா சொல்கிறாங்க, இது எல்லாமே வந்து நான் தான் செஞ்சேன், நீ இந்த டீ குடிச்சிட்ட பிறகு உன்னையும் கூட்டு போய் காமிக்கிறேன்னு சொல்கிறாங்களா. அப்போ வந்துட்டு கடகடன்னு குடிச்சிடுறாங்க, சூடு கூட பார்க்காம. வாங்க இப்போ போகலாம், நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அங்கே போனால் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. பத்ததுக்கு ஹீரோயினையும் பாட்ரி பண்ண விட்டுறாங்க. அவங்க வந்துட்டு பார்த்து மெதுவாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குட்டி டைம்லேயே அழகாக ஹீரோ வந்துட்டு ஒரு பாட் பண்ணிடுறாரு. ஹீரோயின் வந்து ஒரு கப்பு மாதிரி பண்ணுறாங்க. அவங்க பண்ணி முடிச்சோடனே பாட்டியே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அதை எடுத்து கையில் கொடுக்குறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு போல. ஒரு பக்கம் அவங்களோட ஃபர்ஸ்ட் தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு காமிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த டேட் பண்ணிட்டு இருந்த பையன் மெசேஜ் அனுப்புறான். அதை பார்த்தோன்னே அவங்க வந்து அவன் என்ன சீட் பண்ணுறான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எப்படி சீட் பண்ணுறான்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, அவனோட அக்கௌண்ட்டுக்கு இவங்க வந்து ஃபேக் ப்ரொஃபைல்லாம் கிரியேட் பண்ணிட்டு நிறைய இதுலேருந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க போல. அவன் வந்து பார்த்தா எல்லார்கிட்டையும் வந்து ஃப்ளர்ட் பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லியிருக்கான்னா, எனக்கு கல்யாணம் ஆக போது இன்விடேஷன் இதுதான் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்கான் போல. இதெல்லாம் பார்த்து கடுப்பான அந்த தங்கச்சி வந்து, நான் எவ்வளோ தான் சீட் பண்ணாலும் நான் ஹர்ட் ஆக மாட்டேன், இவனை நேர்லேயே போய் நான் சந்திக்க போகிறேன் சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பான். அங்கே போனால் அவன் ஹாய் ஸ்வீட் ஹார்ட், ஹாய் எப்படி இருக்கு அப்படின்ட்டு வலிஞ்சிட்டு இருக்கான், எல்லாருக்கிட்டையும் வலிகிற மாதிரி. இப்போ போனோடனே டேரெக்டாகவே சொல்லிடுறா, இது பாரு இத்தனை ப்ரொஃபைல் வச்சுட்டு நான் தான் உங்ககிட்ட பேசினேன், நீ என்ன இவ்வளோ ஒரு ஃப்ளர்ட்டிஷாக இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு, இனிமேட்டு நீ என்னை பார்க்கக்கூடாது, நான் உன்னை பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவ போகிறாளா. உடனே அவன் சொல்கிறான், நீ மட்டும் என்னம்மா சும்மாவா, நல்லா கதவு அளவு உயரத்தில் ஒருத்தரை வச்சுக்கிட்டு சைடில் என்னையும்
நீ பார்த்துட்டு தானே இருந்த அப்படின்ட்டு சொல்கிறான். என்னது கதவளவு உயரத்தில் நான் ஒருத்தனை பாய் ஃப்ரெண்டை வச்சுருக்கேன்னான்ட்டு கேட்கவும், ஆமாம் அவன் தான், அவன் லாஸ்ட் டைம் என்னை வந்து நேராகவே மிரட்டினான், அதனால அவனோட காரோட கண்ணாடியெல்லாம் நான் உடச்சி விட்ட தெரியுமா அப்படின்ட்டு சொல்லுவோம். அவளுக்கு கோவம் வந்துடுது. போனவ திரும்பி எட்டி ஒரு மூக்கிலே மிதிச்சுட்டு போயிட்டா. அவன் மூக்கில் கறி பூசின மாதிரி ஆயிடுது. அவன் வந்துட்டு எல்லாரையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கான். ஆஃபீஸ்க்கு போயிடுறாள். ஆஃபீஸில் அப்போ தான் வந்துட்டு அந்த அசிஸ்டண்ட்டை இறங்கி வரான். என்னோட கார் நான் சர்வீஸ் கொடுத்துட்டு வந்தேன், அந்த நான் லேட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறானா. அப்போ இவளுக்கு டவுட் வந்துடுது. என்னது காரு சர்வீஸ் கொடுத்தானா, இருங்க உங்கள் காருக்கு என்னாச்சு, ஏதோ ரேர் மிரர் ஏதோ உடச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படி கேட்குறான். ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து யோசிக்கிறான். ஒருவேளை இவருக்கு என் மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இவ்வளோ வீட்டுக்கு கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் பாட்டியோ ஹீரோயினோ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களா. அவங்க வந்து இந்த ஹீரோ பண்ண எல்லா ட்ராயிங்ஸ் எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு போகல, அவங்க வரையதில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க இல்லையா. ஸோ அதை வந்து மேல் படிப்பு படிக்கிறதுக்காக இங்கிலாந்து போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, இல்லை இவன் இன்னும் வளரல, நீ கொஞ்ச நாள் கழிச்சு போடலாமான்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை நீங்கள் வந்து லேப்லேயே இருக்கிறீங்க, எனக்கு வந்து இதை நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு அதனால தான் பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் போனவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட்டோ என்னவோ திடீர்னு அவங்க இறந்து போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க அப்பாவாலையும் ஹேண்டில் பண்ண முடியல, இவனாலையும் ஹேண்டில் பண்ண முடியல. அதனால தான் அவனும் அவங்க அம்மா வந்துட்டு ஒன்றாவே வரைஞ்சிட்டே இருப்பான். இதை பார்க்கும் போதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு கோவமாக வந்துட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் தான் வந்துட்டு ஹீரோவை பற்றி ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க பாட்டிமா சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி சேட் ஆகிடுறாங்க. இப்போ ஹீரோ வெளியில் ஏதோ வேலையில பார்த்துட்டு கால் அட்டென்ட் பண்ணிட்டு உள்ளே வராரா. அப்போ பாட்டிமா கிட்ட கேட்குறாங்க, எங்கே அவங்க காணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, எப்படிதான் உனக்கு அவளை பிடிக்க ஆரம்பிச்சது, என்ன அவளை கிட்ட உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா. அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், இது பாருங்க பாட்டிமா, அவங்க என்னோட கோவர்க்கர் மட்டும்தான், எனக்கு அவங்க மேலே எந்த ஆசையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிற, உன் கண்ணை பார்த்தவே எனக்கு தெரியுதே, நீ போய் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, பாட்டிமா எனக்கு அவங்கள பிடிக்கவும் இல்லை, எனக்கு அவங்கள பிடிக்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பாட்டிமாக்கு கடுப்பு வருது. அவங்க கேட்குறாங்க, ஒருவேளை என்னடா அவள் கல்யாணம் ஆன பொண்ணா, அவள் பின்னாடி நீ சுற்றிட்டு இருக்கியா அப்படி கேட்கும்போது, ஐயோ அதெல்லாம் இல்லை பாட்டிமா, அவங்களுக்கு கல்யாணம்லாம் நடக்கல, அவங்க வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோன்னு கூப்பிட்றாங்க, பாட்டிமா டவல் இந்த எடுத்து கொடுங்க அப்படி சொல்லவும் இவங்களும் போயிடுறாங்களா. அப்போ ஹீரோ யோசிச்சு பார்க்குறாரு, அவங்கள எனக்கு எப்படிப்பா பிடிக்கும், அப்படி எனக்கு பிடிச்சிருந்தா அது என்னோட பேராசை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படியே நைட்டும் ஆயிடுது. அவங்களோட ரெண்டர் காரும் இப்போ வந்துடுச்சு. ஸோ அவங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாய் சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்புறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாட்டிமா கிட்ட ஹேண்ட் க்ரீம் கொடுத்துட்டு, இதை நீங்கள் போடுங்க உங்கள் கை சாஃப்ட் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ பாட்டிமாவும் ஹீரோயினுக்கு வந்து ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டு விட்டுட்டு, கழுத்தை வந்துட்டு இப்படி ஓப்பனாக விடக்கூடாது, இல்லைன்னா உனக்கு கோல்டு பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டு விடுறாங்க. அப்படியே எல்லாரும் ஹக் பண்ணிக்கிட்டு கிளம்புறாங்களா. இப்போ வந்து ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு காரை ஏறிட்டு, ஹீரோயின் தான் கார் ஓட்ட போகிறாங்க. வெயிட் பண்ணி நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக வேலை செய்தா நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேரிங் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஜின்லாம் நல்லா வேலை செய்தா செக் பண்ணிக்கிறாங்க. வைப்பரை முதல்ல ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதே கொஞ்ச நேரம் மானிட்டர் பண்ணிட்டு, ஓகே இப்போ எல்லாமே வேலை செய்து வா கிளம்பலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு காரை ஆன் பண்ணாம அப்படி நின்றுட்டு இருக்காங்களா. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறாங்க, என்னாச்சு, எதுக்கு நீ நின்றுட்டு இருக்க, வேற ஏதாவது பிரச்சனையா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்களா. என்னது அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு ஏன் என்னை பிடிக்கக்கூடாது அப்படின்னு டக்குன்னு கேட்டுடுறாங்களா. அப்போ ஹீரோவில் என்னது என்ன கேட்குற அப்படின்னு கேட்கவும், உனக்கு என்னை ஏன் பிடிக்கக்கூடாது, ஏன் வந்துட்டு உங்கள் பாட்டிக்கிட்ட அந்த மாதிரி கேட்ட அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, அப்போ உன்னை எனக்கு பிடிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் திரு முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஹீரோ கேட்குறாரு, உன்னை எனக்கு பிடிக்கலாமா, அந்த ரைட்ஸ் எனக்கு இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி ரியாக்ஷனை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஹீரோயின் செம்ம ஷாக்ல நின்றுட்டு இருக்காங்க. இந்த சீனோடு தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் யாராவது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹை பட்டன் இருக்கு இல்லையா, அதே கொஞ்சம் தட்டி இட்டுக்கோங்க. என்னோட சேனல் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.